ஹாய் ஆல். நான் தான் ஆதில் பேக், யூபிஎஸ்சி ஃபேக்கல்ட்டி. கியூரியஸ் ஆதில் சேனலுக்கு எல்லாருக்கும் வெல்கம். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஏரியாவான இந்த யூனிட் 10 ஆப்டிடியூட்ல கேட்கப்படுற சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டடாக ஒரு ஃபியூ ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேக்ஸில் எப்படியாவது எல்லாரும் வந்து 23 அவுட் ஆஃப் 25 எடுக்கணும் அப்படிங்கிற எய்மில் படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல எல்லா மாடல்ஸும் தெரிஞ்சு வைக்கிறது ரொம்ப அவசியம். அதுல இப்போ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ரெண்டு யூனிக்கான மாடலை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ எவ்ரி இயர் வந்து மென்சுரேஷன் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 4 to 5 3 to 4 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுறாங்க. ஸோ அதுல வந்து இப்போ கன்வென்ஷனல் ஃபார்முலா பேஸ்ட் கொஸ்டின், அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பிஆர்டி பை 100 ஆர் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோடைய அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பி இன்டூ 1 + r/100 டு தி பவர் n. இந்த ரெண்டு ஃபார்முலா வச்சு நீங்க வந்து ஈஸியா வந்து போட்டுருவீங்க. ஆனா வந்து யூனிக்கான ரெண்டு மாடல்ஸ் வந்து இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ அந்த மாடல்ஸ்ல வரும்போது நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்கும். ஏன்னா வந்து பேசிக்கா இந்த மாதிரி ட்ரிக்ஸ் பார்த்துக்க மாட்டீங்க, இல்லை ஃபார்முலாஸ் பார்த்துக்க மாட்டீங்க. ஸோ இப்போ நீங்கள் 2021 கொஸ்டின் பார்த்தீங்கன்னு வைக்கிறேன், டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த மாடல் பேஸ்டு சம்ஸே வந்து 3 சம் கேட்டாங்க. 3 சம் ஒரே மாடல் ஒரே ஃபார்முலா பேஸ்ட் சம், 3 சம் பேக் டு பேக் கேட்டாங்க. ஸோ அதனால நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி யூனிக் மாடல்ஸை தெரிஞ்சு வச்சுக்கிறது. ஸோ இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாடலையும் இன் ஹவு மெனி இயர்ஸ் த அமௌண்ட் வில் either டபுள் ஆர் ட்ரிபிள் அப்படிங்கிற இந்த மாடலையும் இதுக்கான ஃபார்முலாவை மட்டும் இந்த வீடியோவில் நம்ம குயிக்காக பார்த்துடலாம். அதான் இந்த வீடியோட அப்ஜெக்டிவ். ஸோ வாங்க குயிக்காக வீடியோக்குள்ள. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கக்கூடிய மாடல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாடல். ஸோ அதாவது இந்த மாடலில் வந்து என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் ஆஃப்டர் 2 இயர்ஸ் ஒரு காமன் பிரின்சிபல் எடுத்துக்கிட்டு, ஸோ ஒரு காமன் பிரின்சிபல் இருக்கும். அந்த பிரின்சிபலை வந்து நம்ம 2 இயர்ஸ் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பண்ணுவோம், 2 இயர்ஸ் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பண்ணுவோம். 2 இயர்ஸ் கழிச்சு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு அமௌண்ட் வரும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு அமௌண்ட் வரும். இந்த ரெண்டு அமௌண்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க, நம்ம எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி மாடல்ஸ்ல இந்த டிஃபரன்ஸை கொடுத்துட்டு எதர் இந்த டிஃபரன்ஸை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, இல்லை ரேட்டை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, இல்லை பிரின்சிபலை வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இப்போ இது வந்து 2021 வந்த கொஸ்டின் தான். இந்த கொஸ்டினை பாருங்க. The difference between simple interest and compound interest on a certain sum of money for 2 years is 2% per annum is 4 rupees. So find the sum of money. ஸோ அப்போ டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ஏதோ ஒரு பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு வந்து 4 rupees அப்படின்னு சொல்றாங்க. 2 இயர்ஸ் அப்படிங்கிறது டைம் பீரியட் அண்ட் 2% அப்படிங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இந்த சம்ல இருந்து நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டாலே இதுக்கான ஃபார்முலா என்ன? So difference between simple interest and compound interest is equal to P into R by 100 the whole square. ஸோ இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சா இந்த மாடல்ல இருக்க எல்லா சமயம். ஸோ சிம்பிள் இதில் வந்து P அப்படிங்கிறது பிரின்சிபல், R அப்படிங்கிறது ரேட், ஸோ R by 100 the whole square. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 4 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதில் நமக்கு P என்ன, பிரின்சிபல், ஸோ ஃபைண்ட் த சம் ஆஃப் மணி, பிரின்சிபல் என்ன அப்படிங்கிறது. ஸோ R வந்து நமக்கு ஆல்ரெடி 2% அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. ஸோ R by 100 the whole square. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம், 4 equal to P into 4 by 10,000 அப்படின்னு எழுதலாமா? ஸோ இதில் 4 கேன்சல் ஆகிடும். ஸோ P is equal to 10,000. ஸோ அந்த மாதிரி ஈஸியாக போட்டுடலாம். சி இஸ் தி ஆன்சர். ஸோ இந்த ஒரே ஒரு ஃபார்முலா டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு P into R by 100 the whole square அப்படிங்கிற இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டா நம்ம எந்த மாதிரி மாடலில் கேட்டாலும் கொடுத்துடலாம். ஸோ இந்த ஃபார்முலா எப்போ அப்ளிகபிள் அப்படின்னா 2 இயர்ஸ்க்கு தான். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து 2 இயர்ஸ் இருந்தால் தான் இந்த ஃபார்முலா வந்து அப்ளை. இப்போ வந்து இந்த கொஸ்டின்ல 2 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் சர்டன் சம் ஆஃப் மணி ஃபார் 2 இயர்ஸ். ஸோ அதுவே 3 இயர்ஸ்ல வந்து கேட்டாங்க அப்படின்னா இதுக்கு வந்து டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு P இன்டூ R by 100 தி ஹோல் ஸ்கொயர் இன்டூ 300 + R by 100. ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி 3 இயர்ஸ்லேருந்து கேட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக போட்டுருவோம். ஸோ 3 இயர்ஸ்லேருந்து கேட்குறப்போ பொதுவாக அவங்க பிரின்சிபலோ இல்லை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோ கேட்க மாட்டாங்க, டிஃபரன்ஸ் தான் கேட்பாங்க. ஏன்னா இல்லை ரேட் கேட்டாங்கன்னா கால்குலேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால மோஸ்ட்லி 3 இயர்ஸ்ல கேட்குறப்போ டிஃபரன்ஸ் மட்டும் தான் கேட்பாங்க. ஸோ எப்படி கேட்பாங்க, ஃபார் பிரின்சிபல் அமௌண்ட் இந்த பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்ல 3 இயர்ஸ் கழிச்சு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் டிஃபரன்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா P இன்டூ R by 100 தி ஹோல் ஸ்கொயர் இன்டூ 300 + R by 100 அப்படிங்கிற ஃபார்முலா போட்டு பண்ணிட்டு 2 இயர்ஸ் கேட்டாங்கன்னா P இன்டூ R by 100 தி ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இந்த மாடல் வந்து எப்படி கேட்டாலும் போட்டுக்கலாம். இப்போ இதே மாடலில் 2021 கேட்ட ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ இதில் வந்து பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க, ரேட்டை வந்து கேட்குறாங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அக்யூர்ட் ஆன் அன் அமௌண்ட் வந்து 18,000. ஸோ சிஐ மைனஸ் எஸ்ஐ வந்து
ஃபார் 2 இயர்ஸ் தான். ஸோ கரெக்டாக இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் தான். ஃபார் அன் அமௌண்ட் வந்து 18,000. ஸோ 18,000 நம்ம ஆர் என்னங்கிறத கண்டுபிடிக்கும். ஸோ அந்த ஃபார்முலாவில் நம்ம போட்டுருக்கோம். ஸோ சிஏ மைனஸ் எஸ்ஐ ஃபார் 2 இயர்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி இன்டூ ஆர் பை 100 ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற அந்த ஃபார்முலா. ஸோ இப்போ டிஃபரன்ஸ் பிட்வீன் அப்படிங்கிறது ஸோ 18,000 அப்படிங்கிற அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. டிஃபரன்ஸ் வந்து 405 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 405 இஸ் ஈக்குவல் டு 18,000 இன்டூ ஆர் ஸ்கொயர் பை நம்ம வந்து இது வந்து 100 இன்டூ 100 அப்படின்னு எழுதி 10,000 அப்படின்னு எழுதாம 100 இன்டூ 100 அப்படின்னு எழுதுனா கேன்சல் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த 2 0 இந்த 2 0 போயிடுது. அப்புறம் ஒரு 0 கேன்சல் பண்ணும். ஸோ இங்கே 10 இருக்கு. ஸோ 10 வந்து ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4050 டிவைடட் பை 18. ஸோ இதை வந்து ஆக்சுவலி 18ல இது டிவிசிபிள் தான். நீங்கள் இதை எடுத்து போட்டிங்கன்னா ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 225 அப்படின்னு வரும். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 15 அப்படிங்கிறத போட்டுடலாம். 225 ஸ்கொயர் ரூட் வந்து 15. ஸோ ஆர் வந்து 15 அப்படிங்கிறது தெரிஞ்சு. ஸோ இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா எல்லா மாடலும் போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி ஸோ பாருங்க 173rd கொஸ்டின் 174th கொஸ்டின் 175th கொஸ்டின் அதே தான். அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்கலாம். ஃபைண்ட் தி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஃப் டிஃபரன்ஸ் பிட்வீன் சிஏ அண்ட் எஸ்ஐ இஸ் சிஐ மைனஸ் எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு என்ன பி இன்டூ ஆர் பை 100 ஹோல் ஸ்கொயர். அவ்வளோதான் பார்க்கணும். ஸோ ஃபைண்ட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் தி அமௌண்ட் 8,000 காம்பவுண்டட் ஆனுவலி ஃபார் 2 இயர்ஸ் இஸ் 20. ஸோ டிஃபரன்ஸ் வந்து நமக்கு 20 அப்படின்னு கொடுத்தாங்க. ஸோ பி வந்து 8,000 அப்படிங்கிறது நம்ம என்ன கால்குலேட் பண்ணுறோம் இதே ஆர் ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்கும். ஆர் ஸ்கொயர் பை 100 இன்டூ 100 எழுதிக்கோங்கன்னா கேன்சல் பண்ணுறது இது 2 0 0 கேன்சல் ஆகிடும். ஒரு 0 கேன்சல் ஆகிடும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் 4 5. ஸோ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல். ஸோ இது 4 வந்து நம்ம என்ன அடிக்கலாம் இந்த 4 இது வந்து 5 டைம்ஸ் அடிக்கலாம். ஸோ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25 இருக்கும். ஸோ ஆர் இஸ் 5%. ஸோ ஒன் ஃபார்முலா 3 கொஸ்டின்ஸ் கரெக்ட். ஸோ ஈஸியாக போட்டு போயிடும். ஸோ இப்போ நம்ம ரெண்டாவது மாடலுக்குள்ள போகும். ஸோ இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டால் இந்த மாடல். இப்போ இன்னொரு மாடல் வந்து இப்போ லாஸ்ட் 5 இயர்ஸ்ல இது வந்து டிஎன்பிசியில் கேட்டதில்லை. இப்போ எப்படி வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வச்சு ஒரு யூனிக் மாடல் எடுத்து வச்சு கேட்டாங்களோ அதே மாதிரி இந்த மாடல்லையும் கேட்க வாய்ப்பு இருக்கு. அதாவது அமௌண்ட் டபுள்ஸ் ஆர் ட்ரிபிள்ஸ் இன் how many years? A sum of money doubles itself in 8 years. So find the rate of interest. ஸோ ஏதோ ஒரு சம் ஒரு பிரின்சிபல் வந்து இட் டபுள்ஸ். ஸோ இன்டூ 2 வந்து 8 இயர்ஸ்ல நடக்குது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றோம். ஸோ இது வந்து டபுள்ஸா இருக்கலாம், ட்ரிபிள்ஸா இருக்கலாம், குவாட்ரபிள்ஸா இருக்கலாம், இல்லை 5 டைம்ஸ் ஏறதா இருக்கலாம். எத்தனை முறை ஏறினாலும் இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஃபார்முலா என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா டைம் பீரியட் எத்தனை இயர்ல டபுள் ஆகும் அப்படிங்கிறத டி அப்படிங்கிற டைம் பீரியட் n-1 இன்டூ 100 பை ஆர். ஸோ இதுல டி அப்படிங்கிறது வந்து டைம் பீரியட் எத்தனை இதுல டபுள் ஆர் ட்ரிபிள் ஆகும் அப்படிங்கிறது. n அப்படிங்கிறது டபுளா ட்ரிபிளா இல்ல குவாட்ரபிளா. இப்போ டபுள்ஸ் அப்படின்னா n வந்து 2, ட்ரிபிள்ஸ் அப்படின்னா n வந்து 3, குவாட்ரபிள்ஸ் அப்படின்னா n is equal to 4 அப்படின்னு எடுத்துக்கோம். ஸோ n-1 இன்டூ 100 பை ஆர். ஆர் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ எதர் இதுல டைம் பீரியட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு டைம் எவ்வளோ இதுல டபுள் ஆகும் அப்படின்னு கேட்கலாம். இல்ல எவ்வளோ இதுல டபுள் ஆகுது அப்படிங்கிற இயரை கொடுத்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத கேட்கலாம். ஸோ இந்த ரெண்டு மாடல் தான் கேட்க முடியும். ஸோ இப்போ நம்மளோட எக்ஸாம்பிள் சம்ல என்ன கொடுத்துருக்காங்க a sum of money doubles itself in 8 years. So at what rate of interest? So doubles itself of 8 years. So அப்போ t வந்து 8 வருஷத்துக்கு டபுள் ஆகுது. ஸோ டபுள்ஸ் அப்படின்னா n is equal to 2. ஸோ n-1 2 - 1 into 100 by r. ஸோ இதை எடுத்துக்கிட்டா எப்படி எழுதலாம்? ஸோ r is equal to 100 by 8. So that is equal to 12.5%. ஸோ ஈஸியாக வந்து நம்ம 12.5% அப்படிங்கிறது போட்டு. இப்போ அதுவே ட்ரிபிள்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சம் ஆஃப் மணி ட்ரிபிள்ஸ் இட் செல்ஃப் இன் 8 years. ஸோ அதே சம் ஆஃப் மணி வந்து ட்ரிபிள்ஸ் ஆகுது இன்புட் தான் நம்ம எப்படி எடுத்துக்கணும். ஸோ அதே தான் 8 yearsல ட்ரிபிள்ஸ் ஆகுது அப்படின்னா n வந்து 3 அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ r is equal to 2 into 100 by 8. So r is equal to 200 by 8. So that is equal to 24 அப்படிங்கிறது. ஸோ 24% இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்ததுன்னா அது 8 yearsல ட்ரிபிள் ஆகும். ஸோ இந்த மாதிரி டைம் பீரியட் கொடுத்துட்டு ரேட் கண்டுபிடிக்க சொல்லலாம், இல்லை ரேட் கொடுத்துட்டு டைம் பீரியட் கண்டுபிடிக்க சொல்லலாம். ஸோ டி இஸ் ஈக்குவல் டு நாம வச்சுக்க வேண்டிய ஃபார்முலா என்ன டி இஸ் ஈக்குவல் டு n-1 இன்டூ 100 by r. இந்த ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டா இந்த மாடலில் எந்த சம் கேட்டாலும் போகும். இதே மாடல் என்ன சம் பார்ப்போமா? A sum of money triples itself in 15 years. So triples. So triples na n is equal to 3. Time period வந்து 15 years.
on the simple interest. In how many years it will become 5 times at the same rate of interest. So triples வந்து 15 years அப்படின்னா 5 times வந்து எவ்வளோ இதாகும் when r rate of interest is constant ஆகும். ஸோ இப்போ வந்து ட்ரிபிள்ஸ் ஆகிறது 15 years அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வச்சு நம்ம ஆர் கண்டுபிடிச்சிட்டா அந்த ஆரை வச்சுட்டு நம்ம 5 times எப்போ ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஃபார்முலா என்ன? டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு n-1 into 100 by r. ஸோ r is equal to n-1 into 100 by time period. ஸோ ஆர் அங்கே போயிட்டு டி கீழே போடுவோம். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரிபிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ n-1 அப்படிங்கிறது 2 ஆயிடும். 2 into 100 by time period 15. ஸோ 15 வருஷத்துல ஆகுதா? ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 200 by 15 அப்படின்னு எடுக்கிறோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 40 by 3. ஸோ நமக்கு ஆரோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? 40 by 3% அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கு. ஸோ இதில் நம்ம ஆர் கேட்கல. ஸோ என்ன கேட்டிருக்காங்க? 5 times எத்தனை வருஷத்துல ஆகும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால வந்து நம்ம ஆர் வேல்யூ பற்றி இங்கே முக்கியம் இல்லை, டைம் பீரியட் தான் முக்கியம். இப்போ அதே வந்து 5 times எப்போ ஆகும் அப்படின்னா n வந்து 5. n 5 அப்படின்னா நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் 5-1 into 100 by r. So that is equal to 5-1 4. 4 into 100 400 by 40 by 3. So 40 இதுவும் வந்து 10 times போயிடும். ஸோ 3 வந்து மேலே போயிடும். So that is equal to 10 into 3, that is equal to 30 years. ஸோ 30 வருஷத்துல இட் வில் 5 times 5 மடங்கா எப்போ வந்து ஒரு சம் மாறும் அப்படிங்கிறது 30 yearsல மாறும் அப்படிங்கிறது தான். இதில் என்ன கேட்டிருக்காங்க? ட்ரிபிள்ஸ் ஆக 15 years அப்படின்னா 5 times ஆக எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்த்தோம்? 2 முக்கியமான ஃபார்முலா பார்த்தோம். ஸோ அதாவது டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஃபார் 2 years அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா இதுக்கான ஃபார்முலா வந்து பி இன்டூ ஆர் பை 100 whole square. ஸோ அதே வந்து அமௌண்ட் டபுள்ஸ் ஆர் ட்ரிபிள்ஸ் எதோட டைம் பீரியட்ல அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா வந்து n-1 டபுளோ ட்ரிபிளோ அது வந்து n எடுத்துக்கணும். n-1 into 100 by r அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா நீங்க கற்றுக்கணும். ஸோ இந்த 2 மாடல் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுலேருந்து எந்த கொஸ்டின் வந்தாலும் போட்டுருக்கேன். ஸோ ஆல் தி பெஸ்ட். இதே மாடலில் வேற என்னென்னலாம் நான் வந்து என்னென்ன ட்ரிக்ஸ் எந்தெந்த டாபிக் நான் நடத்தணும் அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு கியூரியஸ் ஆர்வி. தேங்க்யூ.